இருக்கு அண்ட் அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகாலா பார்த்துப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கிளாஸ்ல அந்த ப்ரிசர்வேஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்னா ப்ரிசர்வேஷன் என்னன்னு பார்த்தோம் மேம். அடுத்து நீட் ஃபார் ப்ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ப்ரிசர்வேஷன், 3 அண்ணா டாபிக் பார்த்தோம். வெரி குட். ப்ரிசர்வேஷன்னா பேசிக்கா இப்போ நமக்கு வந்து ப்ரிசர்வேஷனா என்னன்னு தெரியும், ஃபுட் ஸ்பாயிலேஜ் எப்படி நடக்குதுன்னு தெரியும், அண்ட் அந்த ஸ்பாயிலேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பேக்கேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்ல ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நம்மளே ப்ரிசர்வ் பண்ணலாம், ஹோம்மேடா டொமஸ்டிக்காவே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு போகாம நம்ம வீட்லயே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கீழே வந்து உங்களுக்கு அடுத்த டாபிக்ஸா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா there are 5 basic methods of food preservation. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி there are 5 methods. First one பாத்தீங்கன்னா dehydration, and second one is pickling with salt, spices or oil, and third one is making jam, and fourth one is bottling of squashes or jam, and fifth one is freezing. ஸோ இந்த 5 விஷயம் நம்ம வீட்லயே வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம வீட்லயே பண்றோம் இல்லையா, ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதை நம்ம வீட்லயே ட்ரை பண்ணிக்கலாம். அதுதான் சிம்பிளா இருக்கக்கூடிய ப்ரிசர்வேஷன் மெத்தட், தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ டீஹைட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ட்ரையிங் த ஆப்ஜெக்ட். So dehydration is nothing but drying the products, drying the food product. Food products எப்படி dry பண்றோம் அப்படிங்கறதா. Dehydration நமக்கு பேசிக்கா தெரியும்ல. Hydration is enriched with water molecules. அதை வந்து ஹைட்ரேட்டட்னு சொல்லுவோம். அதே dehydrated அப்படிங்கிறப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரேஷன், அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக்குறது, அதுதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ட்ரையிங் ப்ராசஸ். இதை நம்ம நார்மலா ஹவுஸ் ஹோல்ட்லயே பண்ணலாம். வீட்லயே எப்படி டீஹைட்ரேட் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். வீட்லயே எப்படி டீஹைட்ரேட் பண்ணலாம்? மேம் கொஞ்சம் இதா கேளுங்க, போன தடவை கொஞ்சம் நான் கவனிக்க முடியல. ஓகே. ஸோ டீஹைட்ரேஷன் இஸ் த பேசிக் ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் இல்லையா. ஃபுட்டை நம்ம வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், அது கெட்டு போகாம எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு மெத்தட் இருக்கும். இந்த 5 மெத்தட் இருக்கு இல்லையா. டெம்பரேச்சரை கம்மி பண்ணி ஃபுட்டை வந்து கெட்டு போகாம தடுக்கலாம், இல்ல டெம்பரேச்சர் அதிகமா தட் இஸ் ஹீட் பண்ணி பாயில் பண்ணி அந்த மாதிரி வந்து ஃபுட்டை கெட்டு போகாம ப்ரிசர்வ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் தான் இந்த டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் நமக்கு பேசிக்கா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வீட்ல எல்லாம் அப்பளம் வடகம் எல்லாம் போடுவோம் இல்லையா, மிச்சமான சாதத்துல எல்லாம் வச்சு போடுறாங்க இல்லையா, அதெல்லாமே என்னது கம்ஸ் அண்டர் டீஹைட்ரேஷன். சோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டு மிச்சமான ரைஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு மிக்சர் மாதிரி கூல் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை ஒரு ஷேப்ல வச்சுட்டு என்ன பண்ணுவோம், சன்ட்ரை பண்ணுவோம் இல்லையா, வெயில்ல காய விட்டுருவோம். வெரி குட். சன்ட்ரை பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அதுதான் டீஹைட்ரேஷன் மெத்தட். ஸோ டீஹைட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், அதுதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெயில்ல காய வைக்கிறப்போ நமக்கு அது எப்படி ஆகும், ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா. 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட வெயில்ல நிழல்லன்னு மாறி மாறி காய வச்சு எடுப்போம். ஸோ அது எடுக்கிறப்ப எப்படி இருக்கும், நமக்கு அது ரொம்ப ட்ரையா நல்லா ஃபிளேக்கியா இருக்கும் இல்லையா, கையில அதெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஆனா அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தட் தான் டீஹைட்ரேஷன் மெத்தட். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா சன்ரை மூலமா தான் நடக்கும், சூரிய ஒளி மூலமா நடக்குது இல்லையா. ஸோ அதுதான் பேசிக்கான மெத்தடா இருக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்க, யூ கேன் மேக் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பப்பட்ஸ் அப்படிங்கிறது அப்பளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் பப்பட். பப்பட் ஆம்சூர் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஊறுகாயெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம என்ன மெட்டீரியல் லெமனும் நார்த்தங்காயில வந்து என்ன இதுல போடுறோமோ அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா சுடு தண்ணியில போட்டு எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா. நல்லா டீஹைட்ரேட் ஆயிரும், காஞ்சி போனதுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மெத்தட்.
பொட்டேட்டோ, பனானா, டாப்பியோகான்றது மரவள்ளி கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த சிப்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? பொட்டேட்டோ சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? சொல்லுங்க. ஆமா. அந்த சிப்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? சோ அது எல்லாமே என்ன மாதிரி மெத்தட்ல வரும்? நம்ம எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் ஈரத்தெல்லாம் தொடச்சு எடுத்துருவோம். தொடச்சு எடுத்த அப்புறமா என்ன பண்ணுவோம்? நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது டீப் ஃப்ரையோ ஆயில் ஃப்ரையோ நம்ம பண்றோம் இல்லையா? சோ அந்த மெத்தட் தான். அண்ட் சன் ட்ரையிங் அட் ஹோம், இது எல்லாமே நம்ம பேசிக்கா வீட்லயே பண்ணக்கூடிய விஷயம். அதான் சன் ட்ரையிங் அட் ஹோம். வெஜிடபிள்ஸ் கேன் ஆல்சோ பி சன் ட்ரைட் பை ஃபர்ஸ்ட் பிளான்ச்சிங். ஸோ பிளான்ச்சிங்னா என்னது? வாட் இஸ் பிளான்ச்சிங்? அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சன்ல வந்து காய வைக்கிறதா? தண்ணி பிளான்ச்சிங் அப்படின்றது தண்ணியில, வெரி குட், ஹாட் வாட்டர்ல போட்டு எடுக்கிறோம் இல்லையா? தட் இஸ் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ச்சிங்னா அவிச்சு எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊறுகாலாம் போடுறதுக்கு வந்து இப்போ லெமன் போடுறோம் அப்படின்னா லெமன் எல்லாம் கட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல நல்லா நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு தடவை போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துருவோம் வெளியில. சோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் பிளான்ச்சிங் மெத்தட் அப்படின்னு. அது எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா என்சைமேட்டிக் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக அது பண்ணுவோம். அது சீக்கிரமா பூஞ்சை பிடிக்காம இருக்கும், மேல ஃபங்கஸ் வராம இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு பிளான்ச்சிங் வந்து பண்ணுவோம். ஸோ பிளான்ச்சிங் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஹாட் வாட்டர் உள்ள போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அதை என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரைங் எப்படி நடக்கும்? ஒன்னு சன் ட்ரை பண்ணுவோம், இல்ல என்ன பண்ணுவோம்? ஃபேன்லயோ இல்ல நார்மலா நிழல்லயோ காய வச்சு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது இங்க அதுதான் மீன் ஆகும். என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிக்கிள் பண்றோமோ அது எல்லாமே வரும். அண்ட் யூ கேன் சன்ரைட் பீன்ஸ், பீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து சன்ரைட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்ல, எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. அவங்கலாம் எப்படி பண்றாங்க? இது முருங்கை பொடின்னு சொல்றாங்க, முருங்கை இலை பொடி அப்படின்னு சொல்றாங்க, பிரண்ட தொக்கு அதெல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி பிரண்ட பொடி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னது? வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே ஒரு கிரீன் லீஃப் இல்லையா? கீரை வகைகளை சார்ந்தது. ஸோ இது எல்லாமே எப்படி பவுடர் ஃபார்ம்ல பண்ணுவாங்க? இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணிடுவாங்க. டீஹைட்ரேட் ஆகுற அளவுக்கு, காஞ்சு போதுற அளவுக்கு நல்லா சன்ட்ரை பண்ணிட்டு அது கூட மற்ற ஸ்பைசஸ் மற்ற ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்றது? நம்ம வந்து அரைச்சு எடுக்கிறது. நார்மலா இப்ப நம்ம வீட்லயே வந்து கருவேப்பிலை பொடி இல்ல பருப்பு பொடி இதெல்லாம் பண்றோம்னா கூட இது எல்லாமே கம்ஸ் அண்டர் a form of dehydration இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்லயே கருவேப்பிலை பொடி எல்லாம் பண்றோம் அப்படின்னா கறி லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவோம்? ட்ரையா ஒரு பேன்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோமா? அந்த மெத்தடே டீஹைட்ரேஷன் மெத்தட் தான். ஏன்னா ட்ரை ரோஸ்டிங் இஸ் ஆல்சோ டீஹைட்ரேஷன் மெத்தட். அது அப்படி பண்றப்பே நமக்கு அந்த கறி லீவ்ஸ், கருவேப்பிலையில இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் ஒரு மாதிரி ஆகி நல்லா காஞ்சிருக்கும். எடுத்தோம்னாலே அப்படியே ஃபிளேக்கியா உடையிற மாதிரி வரும்ல. சோ அந்த மாதிரி அதுதான் நமக்கு டீஹைட்ரேட்டட் ப்ராடக்ட். வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய தன்மை. சோ அந்த இது எடுத்துட்டு அது கூட என்ன பண்ணுவோம்? கடலைப்பருப்பு இல்ல உளுந்தம்பருப்பு என்னெல்லாம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், வரமிளகா, வெள்ளைப்பூடு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அது என்ன அதையும் என்ன பண்ணுவோம்? ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். சும்மா வறுத்து எடுப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி எடுத்துட்டு அது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நிழல்ல கொஞ்ச நேரம் காய வைப்பாங்க, இல்ல சில பேர் வெயிலே காய வைப்பாங்க. அது ஒரு 2 hours 3 hours நல்லா வெயில்ல காமிச்சிட்டு அப்புறமா எடுத்துட்டு வந்து மிக்சியில போட்டு மொத்தமா பவுடர் பண்ணிடுவோம் இல்லையா? சோ அதுவே வந்து நம்ம வீட்ல பண்ணக்கூடிய ஒரு நார்மல் டீஹைட்ரேஷன் மெத்தட் தான். ரிமூவல் ஆஃப் வாட்டர் கேன் பி ஆஃப் எனிதிங் இன் த ஃபார்ம். ஸோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் அதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அண்ட் தட் கேன் பி அப்ளைட் இன் ஃபார் ஆல் த வெஜிடபிள்ஸ். லைக் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? காலிஃபிளவர் ஆகட்டும், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் போடுறோம். அண்ட் காலிஃபிளவர்லாம் டீஹைட்ரேட்டட் பண்ணி நமக்கு வந்து ஃபிளேக்கியாவே இதுல என்னது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஆனியன், கார்லிக், லீஃப் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது கீரை வகைகள்ல சேர்ந்தது, முருங்கை இலை அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே டீஹைட்ரேட் பண்ணி தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணி வரும். அண்ட் ஃப்ரூட்ஸ்ல அப்படின்னு பாக்குறப்போ ஃப்ரூட்ஸ்க்கு இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ட்ரை கிரேப்ஸ். நம்ம வீட்ல எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? உலர் திராட்சை. எல்லாருமே கண்டிப்பா நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்ல? ஸோ அதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்கும். தட் இஸ் நம்ம வந்து
புல்லட் திராட்சை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே என்னது நமக்கு திராட்சையை தான் நல்லா ப்ராசஸ் பண்ணி சுடு தண்ணியில போட்டு எடுத்துட்டு அது நல்லா டீஹைட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து 3 to 4 days வரைக்குமே நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அது நல்லா ஷ்ரிங்க் ஆயிரும். அதுக்கப்புறமா அதுல வந்து ஹனி ஆட் பண்ணி ஊற வைக்கிறதும் உண்டு. இல்ல வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ப்ராசஸ்டு பண்ணி வரப்போ ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இல்ல நம்ம நார்மலா வீட்ல பண்றோம் அப்படின்னாலே நம்ம நார்மலா அதை வந்துட்டு சன்ட்ரை பண்ணி 3-4 டேஸ்க்கு நல்லா சுருங்க விட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸுக்கு. அதே மாதிரி கிரேப்ஸ் மாதிரியே நம்ம வந்து ஆப்ரிகாட்ஸ்ல பண்ணலாம், பனானாஸ்ல, டேட்ஸ்ல, பேரிச்சம்பழம்லாம் வருது இல்லையா, பழமா வாங்கி அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, சுடு தண்ணியில சும்மா அலசி எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே சன்ட்ரை பண்ணி வைக்கலாம். பட் சன்ட்ரை பண்ணக்கூடிய டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முக்கியம் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் சிம்பிள். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது எல்லாமே சிம்பிள், நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய விஷயம் தான். இது எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸஸா ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு, இப்ப அளவுக்கு மீறி நம்ம வீட்ல வந்து கருவேப்பிலையே இருக்கு, நிறைய இருக்குப்பா என்னப்பா பண்றது அப்படின்றப்போ நம்ம வீட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க, கருவேப்பிலை பொடி அரைச்சிடலாம், இல்லைன்னா இன்னொரு ப்ராடக்டா அதை கன்வெர்ட் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது, எக்ஸஸ் குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்குங்கிறப்போ அதை we can convert it into some other products, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம டீஹைட்ரேஷனுக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இதுவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல பார்த்தோமா, கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா மேத்தி, புதினா, பாலக்குன்றது நமக்கு வந்து இது இருக்கு இல்லையா, பசலைக்கீரை அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி கீரை வெரைட்டிஸ் இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம இதுவுமே நல்ல அதுக்கே மெத்தடே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாஷ்டு தரோலி பிளக்டு, அது நல்லா பறிச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ரெட் ஆன் அ கிளீன் கிளாத் அண்ட் சன் ட்ரைடு. பேசிக்கா ஒரு காட்டன் கிளாத்ல இல்ல வந்து ஒரு கிளீன் மஸ்லின் கிளாத்ல வந்து அதை போட்டுட்டு சன்ட்ரைல வச்சிருவோம். ஸோ தே கவர்டு வித் மஸ்லின் கிளாத் டு பிரிவென்ட் கண்டாமினேஷன் பை டஸ்ட். அதுல தூசி வந்து சேரும் இல்லையா, வெயில்ல மொட்டை மாடியில எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா தூசி வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மஸ்லின் கிளாத்ஸ் யூஸ் பண்ணி தூசி அப்சர்வ் பண்றதுக்காக கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவோம் வீட்ல யூஸ் பண்றப்போ. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், அதை கரெக்டா ஒரு டைட்டான பாக்ஸ்ல கண்டெய்னர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். அது வேணுங்கிறப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்குலாம் கசூரி மேத்தி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே என்னது மேத்தி லீவ்ஸ், வெந்தய கீரை வருது இல்லையா, அதுதான் கசூரி மேத்தி நம்ம யூஸ் பண்றோம்ல. அது கூட இன்னும் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றது. ஸோ அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைடு ஃபார்ம்ல வருமா, கடையில எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அது ட்ரைடு ஃபார்ம்ல இருக்கும், கிரீன் கலர்ல லீக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் எடுத்து இப்படி மேலாக போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே என்னது, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டீஹைட்ரேட்டட் ப்ராடக்ட். அது டீஹைட்ரேட் பண்ணி வந்து ஒரு கிரீன் லீஃப் வெஜிடபிள் தான் ஒரு மேத்தி, கசூரி மேத்தி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்னாலும் we can dehydrate and use in some other form of food. ஸோ அது மாதிரி மற்ற இதாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக்காவே நீங்க வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு வந்துட்டாலே யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கெமிக்கல் ஃபார்முலா KMS கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க பொட்டேட்டோ சிப்ஸ் இன்கிரியன்ஸ்ல. இந்த KMS அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்லயும் இது கண்டிப்பா இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸோ இல்ல பேசிக்கா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட், அதுதான் KMS அப்படின்னு சொல்றோம். K denotes பொட்டாசியம். பொட்டாசியமுக்கு கெமிக்கல் இது லெட்டர் என்னது, K இல்லையா. ஸோ மெட்டாபைசல்ஃபேட்டுக்கு மெட்டா M and sulfate S. So KMS. So it is a form of chemical which can be used in the preservation methods. So நீங்க preservation of food எங்க பாக்குறீங்க அங்க KMS இருந்துச்சு அப்படின்னா you can easily answer. எல்லா இடத்துக்குமே இந்த KMS வந்து அப்ளை ஆகும். பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் suitable for all the products. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு பாருங்க அது எப்படி பண்ணலான்றதுக்கு பேசிக்கா ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடோட கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோஸ் வேணும் அண்ட் பாலித்தீன் பேக்ஸ் வேணும். பாலித்தீன் பேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மஸ்லின் கிளாத் இருக்கு இல்லையா, மஸ்லின் கிளாத் வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னாலும் நம்ம பாலித்தீன் பேக்ஸ் எதுக்காகனா அந்த ஸ்டிக்கியா ஒட்டாம நம்ம கையில தனியா வரணும் இல்லையா, அதுக்காக அந்த பாலித்தீன் பேக்ஸ். வாட்டர் ஆஃப்கோர்ஸ் நம்ம வாஷ் பண்றதுக்கு அண்ட் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட். நீங்க கமர்ஷியலா எங்க பாக்குறீங்கன்னாலும் அங்க வந்து KMS யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷெல்ஃப் லைஃப்காக கொஞ்ச நாளைக்கு அது நல்லா இருக்குன்றதுக்காக. நம்ம ஹோம்மேடா பண்றப்போ அதை ஒன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அப்புறம் என்ன வேணும், பெரிய ட்ரே வேணும் அதுக்கு, அண்ட் மஸ்லின் கிளாத்ஸ் வேணும். இதுக்கு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு we have to peel out, அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும் இல்லையா. பொட்டேட்டோஸ்ல உள்ள கிழங்கோட அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது என்ன பண்ணலாம், நமக்கு வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணலாம். பட் இங்க கொடுத்துருக்க மெத்தட்ல சர்க்குலர் பீசஸ் ஃபார் 2 to 3 மில்லிமீட்டர் திக்னஸ். ஒரு பீஸும் எப்படி இருக்கணும், 2 to 3 மில்லிமீட்டர் ஆஃப் திக்னஸ்ல சின்ன சின்ன ஸ்லைசஸா அது என்ன பண்றோம், பொட்டேட்டோஸ் நல்லா கட் பண்ணிட்டு பாயிலிங் வாட்டர்ல 3 to 4 மினிட்ஸ் போட்டு எடுக்கிறோம். அண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பீசஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிற வாட்டர்ல 3 to 4 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்றோம், திருப்பி அதை எடுத்ததுமே என்ன பண்றோம், கோல்டு வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ தட் அந்த டெம்பரேச்சர் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுக்காக கோல்டு வாட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் கோல்டு வாட்டர்ல முக்கியமா பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா கூட வந்து கோல்டு வாட்டர்ல போட்டு எடுத்து பண்ணுவோம். பேசிக்கா ஸ்டார்ட் வந்து பொட்டேட்டோல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் அந்த வளவளத்தன்மை இல்லையா பொட்டேட்டோல, ஸோ அந்த வளவளத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு கோல்டு வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணுவோம். ஸோ கோல்டு வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா அது ட்ரை ஆயிடும். அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அந்த தண்ணியில போட்டு எடுக்கிறப்ப மியூட் பண்ணுங்க, ஒயிட் கலர் இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும் தண்ணியே பாத்தீங்க அப்படின்னா. அந்த தண்ணி ஒயிட் கலரா இருக்கிறதுக்கு காரணமே பொட்டேட்டோல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கண்டென்ட் தான். ஸோ அந்த தண்ணி கலரா ஸ்டார்ச் கண்டென்ட் என்ன ஆகும், தண்ணியில டைலூட் ஆயிடும். ஸோ தட் நமக்கு அந்த பொட்டேட்டோஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்ல தனித்தனியா கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் கோல்டு வாட்டர்ல போட்டு எடுக்கிறது. அண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல என்ன பண்றோம், கொஞ்சமா சால்ட், பொட்டாசியம் பைசல்பேட் இருக்கு அதை ஆட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே ஹோல்டு பண்றோம். ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா திருப்பி என்ன பண்றோம், அதே அளவுல அந்த கெமிக்கல் சால்ட்டையும் கேஎம்எஸ்ஸையும் ஆட் பண்ணிட்டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல திருப்பி அதை வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி அதை டைல்யூட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா பேசிக்கா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து பொட்டேட்டோஸ், ஆப்பிள்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி வச்சோம்னா டியூ டு த ஃபினாலிக் காம்பவுண்ட் அது என்ன ஆகும், அது கலர் வந்து உடனே சேஞ்ச் ஆயிடும், பிளாக் கலர்ல மாறிடும் இல்லையா, பிரவுன் கலர்ல ஒரு மாதிரி மாறும் அந்த கலரே டார்க் ஆகி. ஸோ அது எதனால அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபினைல் கண்டென்ட் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அந்த கலர் சேஞ்ச் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கெமிக்கல்ஸையும் அந்த சால்ட்டையும் வாட்டர்ல போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துரும். ஆனா அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எல்லாத்தையும் ஒரு ஷீட்ல இல்ல அந்த ட்ரேல வந்து கவர் நீட்டா போட்டுட்டு அது நல்ல மஸ்லின் கிளாத்ல வந்து கவர் பண்ணிட்டு சன்ட்ரை பண்றோம். ஏன் மஸ்லின் கிளாத்ல கவர் பண்றோம்னா, மேல இருக்கக்கூடிய தண்ணி இல்ல ரெயின் டிராப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அப்சர்வ் பண்றதுக்காக கிளாத்ஸ் யூஸ் பண்ணிட்டு அது டைரக்டா அப்கோர்ஸ் நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆகாம இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக மேல கவர் பண்ணிட்டு நம்ம சன்ட்ரைவ்ல வைக்கிறோம். செவரல் டேஸ் ஸ்டில் கம்ப்ளீட்லி ட்ரை. ஸோ அது ட்ரை ஆகுற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம அதை வச்சிருக்கலாம். பேசிக்கா ஒரு 3 to 4 days ஆகும். அண்ட் 7 days வரைக்கும் கூட அது நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வந்து இதுல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும்னா அப்புறம் நமக்கு எப்போ வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கா வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட். எக்ஸாம்ஸ்ல மேபி இது வந்து கேட்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸோட ஹவு டு மேக் பொட்டேட்டோ சிப்ஸ், இதுல வந்து கிவ் த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஃபார் பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸாவும் கேட்கலாம், இல்ல வந்து பிக்கிள்க்கும் கேட்கலாம். ஆனா வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து பிக்லிங் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சாரி, டீஹைட்ரேஷனுக்கு அடுத்து பிக்லிங் பார்த்திருக்கோம் இல்லையா. செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ல செகண்ட் ஒன் இஸ் பிக்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டீஹைட்ரேஷன் எப்படி பண்றோம், ப்ராடக்ட்ஸ் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பிக்லிங். வந்து பிக்கிள் நம்ம வீட்லயே போடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஊறுகாய் போடுறதே நமக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த டாபிக். ஸோ என்னென்னலாம் நம்ம இங்க வீட்டுல மெத்தட் ஃபாலோ பண்றோமோ அதுதான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபுட் ஸ்டவ்ஸ்ல அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குறைச்சிட்டு அதுல வந்து அதிகமான ஃபேட் வந்து உள்ள இன்ஃபியூஸ் பண்றோம், த்ரூ ஆயில் ஆட் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுனா முக்கியமா அந்த ஸ்பைசஸே ஆட் பண்றோம். பட்டை கிராம்பெல்லாம் வந்து ஒரு ஃபிளேவருக்காக உள்ள போட்டுட்டு எடுப்பாங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு. வெந்தயம் எல்லாம் போடுவோம், அண்ட் கடுகு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்பைசஸ். இந்த மாதிரி அது அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கான ரீசனே
அது ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது இட் ஆல் ஆக்ட்ஸ் அஸ் அ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் டூல். ஸோ இது எல்லாமே இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், சாரி டூல்ஸ், மெட்டீரியல்ஸ்ல வர்றது. ஸோ அதனால இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பிக்கிள் பண்றதுக்கு இதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வீட்டுல நார்மலா பிக்கிள் போடுற மெத்தட் சொல்லுங்க பாப்போம். அது வந்து வீட்டுல எப்படி அந்த லெமனா இருந்தா கட் பண்ணி அவிச்சிட்டு காய வச்சு அதுல அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிப்பாங்க. ஆயில்ல தான் தாளிச்சு வைப்பாங்க. அப்பதான் அது கெட்டு போகாம ட்ரை பண்ண ஆயில்ல ட்ரை பண்ணுவாங்க தண்ணி இல்லாத அளவுக்கு. வெரி குட். அப்புறம் அது அதனோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க அவங்களுக்கு தேவை அளவுக்கு போட்டுக்குவாங்க. சால்ட், பெப்பர், அந்த அதுக்குள்ள அந்த பெருங்காயம் அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டுருவாங்க. ஆனா அது வந்து எண்ணெயில தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப நம்ம வெயில்ல வச்சா அது கெட்டு போகாதுல்ல. எண்ணெயில வந்து எவ்வளவு தூரம் அத வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணா ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். அப்படிதான் அது போடுறாங்க. வெரி குட், வெரி குட். சோ அதுல அதிகமா ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆயில் தான் இங்க வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான விஷயமே. ஏன்னா ஆயில் யூஸ் பண்றப்போ ஃபேட் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கிறப்போ தண்ணியோட வேலையை அங்க பார்க்கவே விடாது. ஸோ ஆப்வியஸ்லி அங்க வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது. ஸோ தட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப்பே ஆகாது. அதனால தான் ஊறுகாலாம் நம்ம போடுறோம்னா அது வந்து 6 மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா அது நம்ம வந்து அதுக்கப்புறமா அதை எப்படி எடுக்கிறோம், ஸ்டோர் பண்றோங்கிறத பொறுத்து தான் அது கெட்டு போறதுக்கான தன்மை எல்லாம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள வந்து எந்த மாதிரியான வாட்டர் கண்டென்ட்டுமே அதை டாமினேட் பண்ண முடியாம பேசிக்கா வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம உள்ள ஆட் பண்றதே. ஸ்பைசஸ் ஆட் பண்றோம்னாலும் அது வந்து பேசிக்கா உள்ள வாட்டர் கண்டென்ட் டாமினேட் ஆகக்கூடாதுன்னு அதை டைல்யூட் பண்றதுக்காக போடுறது. அண்ட் ஆயில் யூஸ் பண்றது அஃப்கோர்ஸ் நமக்கு ஆயில் நிறைய யூஸ் பண்றோம், அதுலயே நம்ம மிதந்து வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம மிதக்க ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்பவே நமக்கு வந்து உள்ள வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது. ஏன்னா ஆயில் எல்லா இடத்துக்கும் டாமினேட் பண்ணிடும். ஸோ தட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட டெவலப்மெண்ட்டே இருக்காதாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆயில், ஸ்பைசஸ் இது எல்லாமே நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ரிசர்வேட்டிவா இருக்கிற மெத்தட்ஸ், டூல்ஸை வச்சே நம்ம வந்து இதை பண்ணலாம். அண்ட் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரிப்பரேஷன் மெத்தடுக்கு பேசிக்கான மெத்தட் இது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிக்கிள் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அந்த பிக்கிளோட ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்ல மேபி கேட்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அது வந்து பிக்கிளாகவும் இருக்கலாம், பொட்டேட்டோ சிப்ஸாகவும் இருக்கலாம், டீஹைட்ரேஷன் இந்த ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து இருக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிப்பேரிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நார்மல் பிக்கிளுக்கு பதிலாக give the process of preparing lemon pickle அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க இங்க வெஜிடபிள் ஃப்ரூட்டுங்கிறதுக்கு பதிலா லெமன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து லெமன் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டு லெமன் பீசஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணி இதே ஸ்டெப்ஸவே நீங்க வந்து எழுதலாம் எக்ஸாம்க்கு. ஏன்னா 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்குள்ள தான் அது வரும். ஸோ அதுக்குள்ளனா நீங்க இந்த மெத்தட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எழுதினாலே மோர் தென் எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, வாஷ் த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட். என்ன நம்ம பண்ண போறோமோ, என்ன வெஜிடபிள் ஃப்ரூட் யூஸ் பண்ண போறோமோ அதை நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது. இன்கேஸ் லெமன் பிக்கல்னு கேட்டிருந்தாங்கன்னா வாஷ் தி லெமன் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், நல்லா தரோவா ட்ரை பண்ணுவோம் இல்லையா? நார்மலா இப்போ வீட்லயே பண்றாங்கன்னா ஊறுகாலாம் பண்றப்போ பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா கிளாத் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு துடைக்கிறது கிளீன் பண்றதுக்குலாம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிச்சன் கிளாத்ஸ் இல்லாம தனியா கிளாத்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கேயும் கண்டாமினேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், நல்லா எடுத்துட்டு ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், கட் ஒரு ஸ்லைஸ் ஆனா கிளீன் போர்ட். ஸோ எல்லா பீசஸையும் எடுத்து ஒன்னொன்னா நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸ் வித் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ். ஸோ பேசிக்கா கட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், உப்புல ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சால்ட் இல்லை அங்கேயே வந்து ஸ்பைசஸ் பெருங்காயம் போடுவாங்க. இல்ல வேற என்ன ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னாலும் இப்போ நான்வெஜ் ஊறுகாலாம் போடுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பைசஸும் உப்புல ஊற வைக்கிறப்ப அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். அண்ட் பிளேஸ் இன் ட்ரை ஸ்டெரிலைஸ்டு கண்டெய்னர். ஸோ இதை என்ன பண்ணுவோம், நல்லா அந்த உப்புல ஊற வைக்கிறது ஒரு ஜாடியில இல்லை அந்த மாதிரி மாத்தி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாத்தி வைக்கிறது நமக்கு எப்படி கண்டெய்னர்ல வைக்கணும், ஸ்டெரிலைஸ்டு கண்டெய்னர். ஸோ ஸ்டெரிலைஸ்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா
நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஆக்ஷன் அங்க உள்ள இல்லாம நம்ம நில் பண்றது. ஸோ கமர்ஷியலா பாத்தீங்கன்னா எல்லா லேப்ஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட், நமக்கு சிரிஞ்சு, டெஸ்ட் டியூப், இந்த மாதிரி நம்ம விஷயம் எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க இல்லையா? சுடு தண்ணியில நல்லா போட்டு எடுத்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலா வீட்லயே வந்துட்டு பேபிஸ்க்கே வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸே நான் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுடு தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பால் பாட்டில் இதெல்லாம் அந்த ரப்பர் யூஸ் பண்ற ரப்பரு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து இது ஹாட் வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா? தட் ப்ராசஸ் இஸ் இனஃப் கால்ட் அஸ் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு அந்த ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காது, அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டெரைல் பண்ற மெத்தட் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இதுவுமே அப்படிதான். நம்ம வந்து பிக்கிள் பண்றோம் அப்படின்னாலே எந்த டப்பால இல்லை என்ன இதுல பண்ண போறோமோ அதையே நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி அலசி எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் பண்றப்போ அதை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். ஸ்டெரிலைஸ்டு கண்டெய்னர் அப்படிங்கிறது அதுதான். அந்த மாதிரி சுத்தம் பண்ண ஒரு நல்ல கண்டெய்னர்ல இதை ஸ்டோர் பண்றோம். கவர் வித் சால்ட் அண்ட் ஆர் ஆயில். ஸோ இது மேல என்ன பண்ணுவோம், சால்ட்டோ இல்லை இதுக்கு மேல நம்ம எண்ணெய், மிளகாத்தூள் இல்லை என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றுவோம் இல்லையா? தாளிச்சு ஊற்றுவாங்க இல்லை டைரக்டாகவும் ஊற்றுவாங்க. அண்ட் க்ளோஸ் வித் டைட் ஃபிட்டிங் லிட் அண்ட் ஸ்டோர். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அது பேசிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், கட் பண்றோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸ் வித் சால்ட் அண்ட் ஆயில். ஸோ ஸ்பைசஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெரிலைஸ்டு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்றப்போ we can add some more spices or oil. என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு we can close the lid அண்ட் லிட் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லையா? இது வந்து ஒரு சிம்பிளா வீட்லயே பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட். அண்ட் இந்த மெத்தட்ஸ் இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் மெத்தட் உங்களுக்கு கேட்குறாங்கனாலும் நீங்க இந்த பிக்கிள் மெத்தட்ல நீங்க அதுல அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 7 ஸ்டெப்ஸ்ல வரதை எழுதினாலே மோர் தென் எனஃப். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்வீட் லெமன் பிக்கிள். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு லெமன் சால்ட், பிளாக் சால்ட், க்ளவுஸ் வந்து நம்ம க்ளவுஸ் பட்டை பொடி போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது. அண்ட் வந்து அஜ்வைன், சீரகம்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அது. அண்ட் வந்து அசப்பட்டி, இது ஹிங்கு அண்ட் பிளாக் பெப்பர், சுகர். இது வந்து ஸ்வீட் லெமன் அப்படிங்கிறதுனால சுகர் ஆட் பண்றோம். நார்மல் லெமன் பிக்கிள்னா சுகர் தேவைப்படாது, அந்த மற்ற ஸ்பைசஸுமே கம்மியா வரும். ஸோ இதுக்குமே என்ன பண்ணுவோம், நீட்டா ரவுண்டா இருக்கிற கரெக்டான லெமன் சைஸஸை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நல்ல பீஸ் போட்டுட்டு ஜார்ல போடுறோம் இல்லையா? ஸோ போடுறப்போ ஸ்பைசஸ் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா அதுல சோக் பண்ணி எடுப்போம். ஸோ பேசிக்கா நீங்க வந்து சுகர் ப்ராடக்ட் அப்படின்னாலே நல்லா அதுல வந்து சோக் பண்ணி ஒரு 10 to 12 டேஸ்க்கு அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு அதுல வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷனே நடக்கும். கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதுல ரொம்ப கம்மி ஆகும் அவ்வளவு நாள் வந்து சுகர்ல ஊற வச்சு எடுக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து லெமன் பிக்கிள் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். ஸோ மற்ற டைப் ஆஃப் ஸ்வீட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் டு டெவலப். சரியா? ஒரு 10 to 12 டேஸ் கிட்ட இல்லை மினிமம் ஒரு 7 டேஸ் கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்றோம்னாலும் அதுல நம்ம இது பண்றதுக்கு வைக்கணும். ஏன்னா இப்போ வைன் பண்றோம், ரம்மு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட பண்றப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஃபெர்மெண்டேஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடுறப்போ அதையுமே 10 to 12 டேஸ்க்கு வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட், ஸ்வீட் ஓரியன்டா நம்ம வந்து பிக்கிளிங் பண்றோம் அப்படின்னாலே நம்ம அதை ஒரு 10 டேஸ் 7 டேஸ்க்கு மேல அதை நம்ம விட்டுறணும். அப்போதான் அந்த இதெல்லாம் இறங்கி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்வீட் லெமன் பிக்கிள், இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட் இது. அண்ட் இதுலயே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் பிக்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, டொமஸ்டிக் வீட்லயே எப்படி பண்றோம் அப்படிங்கறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மேக்கிங் ஜாம், ஜெல்லிஸ் அண்ட் முராபாஸ். ஸோ ஜாம் ஜெல்லிஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்லயே ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு வீட்ல இருக்கிற விஷயத்த வச்சு ஜாம் ஜெல்லிஸ் இதெல்லாம் பண்ணலாம். இது என்னன்னா கமர்ஷியலா இருக்கிறதுக்கும் நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அங்க ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அப்பீலிங்கா இருக்கும். நல்ல டார்க் ரெட்ல இல்ல வந்து டார்க் எல்லோ கலர்ல அந்த மாதிரி ஒரு கலரே நல்லா அப்படைசிங்கா இருக்கும், அப்பீலிங்கா தெரியும். அண்ட் அதே மாதிரி டேஸ்ட்டுமே சுகர்ஸ் அதிகமா போடுவாங்க. ஸோ இன்வெர்டட் சுகர்ஸ் மாதிரி கெமிக்கல்
ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அதுல சுகரோட இதே வேற மாதிரி இருக்கும். அதே நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ நம்ம ஒரிஜினல் ஃப்ரூட்ஸை வச்சு இல்ல வீட்ல இருக்கக்கூடிய விஷயத்த வச்சே பண்றோம் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி அந்த டேஸ்ட் இருக்காது. பட் வி கேன் மேக் தெம், வி கேன் மேட்ச் தட். ஸோ அந்த ஜாம் ஜெல்லிஸ்ங்கிறது என்னவோ அதை நம்ம மேட்ச் பண்ண முடியும். அண்ட் முராபாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்வீட் கேண்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல, தேன் நெல்லிக்காய்லாம் சொல்றோம் இல்லையா, பெரிய நெல்லிக்காய்லாம் வந்துட்டு தேன்ல ஊற வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து முராபாஸ் அப்படின்னு சொல்றது. அது என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் அது பண்ணலாம். ஸ்வீட் கேண்டி அதுதான் முராபாஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா யூ கேன் மேக் ஜாம் பை பாயிலிங் ஃப்ளஷி பார்ட் ஆஃப் த ஃப்ரூட். ஸோ என்ன பண்ணுவோம், ஃப்ரூட்ஸை வந்து நல்ல பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆப்பிள் ஜாம் பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஆப்பிள் என்ன பண்ணணும், அந்த பல்பெல்லாம் ரிமூவ் இது ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பல்ப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் போர்ஷன், அதுதான் பல்ப் அப்படின்னு சொல்றது. அந்த உள்ளுக்குள்ள நல்லா மெஷியா மாவு மாதிரி வருது இல்லையா, அதுதான் பல்ப் அப்படின்னு சொல்றது. ஸோ பல்ப் ஆஃப் ஃப்ரூட் with sufficient quantity of sugar to a thick mixture. ஸோ என்ன பண்ணுவோம், அதை நல்லா வந்து பாயில் பண்றோம், சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கூல் மாதிரி வர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ we can make jams with apple, mango, papaya, pineapple, raw mango, etc. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஜாம்ஸ் இதுல பண்ணலாம். ஸோ ஜாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா நம்ம அந்த ஃப்ரூட் என்ன பண்றோம், நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல ஸ்வீட்ஸ் நிறைய வேணும்னா ஆட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஒரு அந்த டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருக்கிறோம். அந்த அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நல்ல ஒரு திக் மிக்சர் கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அல்வா மாதிரி வரும். நம்ம வீட்டுல பண்றோம் அப்படிங்கிறப்போ பேசிக்கா நமக்கு வந்து, நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஸோ பேசிக்கா நமக்கு வீட்டுல பண்றப்போ வந்து அல்வா மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஒரு மிக்சர் ஆஃப் திக் மிக்சர் ஆஃப் சுகர் கேண்டிஸ் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். இதே ஜெல்லிஸ் பண்றோம் அப்படின்னா ஜெல்லிக்கு வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ரூட்ஸை வந்துட்டு என்ன பண்றோம், நல்லா பாயில் பண்றோம். அண்ட் நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிறோம், வடிகட்டி எடுத்துட்டு அது ஒரு ஜூஸ் கிடைக்கும் இல்லையா நமக்கு. ஸோ பாயிலிங் த ஃப்ரூட் வித் ஆர் வித்தவுட் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரெயினிங் இட். ஸோ ஜெல்லிஸ் பண்றப்போ பேசிக்கா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்ல யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளே பண்றோம் அப்படின்னா ஆப்பிள் என்ன பண்ணலாம், நல்லா ஜூஸா அடிச்சுட்டு அந்த பல்ப் போர்ஷன் கிடைக்கும் இல்லையா, அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியாவும் எடுத்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்க சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நல்ல நமக்கு ஒரு கிளியர் ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில ஒரு ஜூஸ் கிடைக்கும். அந்த ஜூஸ்ல நமக்கு என்ன இருக்கும், பெக்டின் கண்டென்ட் இருக்கும். பெக்டின் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சுகர் இல்லையா. சுகரோட கெமிக்கல் நேம் தான் நம்ம வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சுகரோட கெமிக்கல் நேம் வந்து பெக்டின் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப நார்மலா நம்ம ஜீனி எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, ஜீனில எல்லாம் சுகர் இருக்கும், அந்த சுகரோட பேர் என்னது, கெமிக்கல் நேம் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சுகர் பேர் பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த பெக்டின் தான் வந்து நமக்கு முக்கியமா அந்த ஜெல்லி மாதிரி செட் ஆகிறதுக்கான விஷயம் தேவை. ஸோ பேசிக்காவே எல்லா ஃப்ரூட் ஜூசஸ்லயுமே நமக்கு வந்து இந்த பெக்டின் கண்டென்ட் இருக்கும். இன்கேஸ் அதுல வந்து இல்ல, நம்ம அதை ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டோம், இல்ல சில ஃப்ரூட்ஸ்ல வந்து இருக்கும், கம்மியா இருக்கும், கூட குறைச்சலா இருக்குங்கிறப்போ நம்ம பெக்டின் வந்து ஆர்டிபிஷியல் பவுடர்ஸ்லயும் இருக்கும், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. அண்ட் அதுல என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டு சுகர் மிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை பாயில் பண்றோம். ஸோ பேசிக்கா ஜெல்லி செட்டப்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து பெக்டின் ஆட் பண்ணோம்னா தான் அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சில கிடைக்கும். ஏன்னா ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி கொல கொலன்னு அந்த ஜெல்லியா நல்லா ஆடுற மாதிரி வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு we have to add pectin. ஸோ பெக்டின் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணி அந்த மிக்சரை சுகர் மிக்சரோட போட்டு நல்லா ஹீட் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா நமக்கு அது நல்ல டிரான்ஸ்பரண்டா ஒரு கன்சிஸ்டன்சில வந்துடும். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், ஓவர் நைட்ல செட் பண்ணிட்டு அடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா ஜெல்லி மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிலே இருக்கும். பட் டேஸ்ட் மட்டும் நமக்கு அந்த கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் டேஸ்ட் இருக்காது. வை, பிகாஸ் நம்ம நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த புளிப்பு கூட சின்னதா அதுல இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இதுக்கும் டேஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும். பட் வி கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் தட். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா முராபாஸ் இருக்கு இல்லையா. ஸோ முராபாஸுமே நமக்கு வந்து இதே தான், சுகர் சொல்யூஷன்ஸ்ல நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம், நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்குமே. நம்ம தேன் நெல்லிக்காய்லாம் கூட வீட்லயே கூட போடுவாங்கல்ல, பெரிய நெல்லிக்காய்லாம் இருந்துச்சு, ஆம்லா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி தண்ணியில சுகர் சொல்யூஷன்ல போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்லா பார்த்தோம்னா அது நல்லா வெந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெந்தது தன்மை அந்த வந்ததுக்கு அப்புறமா
அதை எடுத்து என்ன பண்ணுவோம், சன்ட்ரை பண்ணிடுவோம். இல்ல நார்மலா எடுத்துட்டு அந்த சுகர் சிரப்ல செட் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம ஸ்வீட் கேண்டிஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு இது ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தனியாவும் இது பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா முராபாஸ் வந்து நமக்கு ஸ்வீட் ஃபார்ம்ல தான் வரும். ஸோ தட் இது நம்ம எதுக்கு கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஜாம், ஜெல்லிஸ், முராபாஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து வீட்லயே பண்ணக்கூடிய விஷயம். இன்கேஸ் நமக்கு வந்து எக்ஸஸான ப்ரொடக்ஷன் இருக்கு, வீட்டில் வந்து என்ன இவ்வளோ இருக்கு வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அந்த ப்ராடக்ட்டை இதாக கன்வெர்ட் பண்ணி ஜாமாவோ ஜெல்லியாவோ ஏதாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ரூட் மிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ மிக்ஸ்டு ஃப்ரூட் பல்ப்புக்கு நம்ம பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ், இல்லை வந்துட்டு கோவா, இந்த மாதிரி எந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து நல்லா ஆட் பண்ணி பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பேசிக்கா அந்த ஃப்ரூட் ஃபிளேவர் வரணுங்கிறதுனால சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சிட்ரிக் ஆசிட் இஸ் இருக்கக்கூடிய ஆசிட் தான் சிட்ரிக் ஆசிட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ தட் அந்த ஒரு ஃப்ரூட் ஃபிளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் சிட்ரிக் ஆசிட், வாட்டர் அண்ட் ஃப்ரூட் எசன்ஸ் தேவைன்னா நமக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கலர், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ்ல ரெட் கலர், ஏன்னா அந்த கலர் அப்பீலிங்கா கிடைக்கணுன்றதுக்காண்டி, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிட்டு நம்ம அதை பாயில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தட்ல. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் தான் அது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து மிக்ஸ்டு ஜாமோட ப்ரொசீஜர். அதே ரைட் சைட்ல கொடுத்துருக்கிறது வந்து முராபாவோட ப்ரொசீஜர். ஆம்லா முராபாஸ்ன்னு இருக்கு இல்லையா இங்க. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஐட்டம் தான் வேணும். ஆம்லா வேணும், சுகர் வேணும். ரெண்டையும் நல்லா பாயில் பண்ணோம்னாலே நம்மளுக்கு முராபாஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான், ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது. அண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். ஸோ இதுவுமே நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு என்ன பண்றோம், அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா மாவு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்சர்ல போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ தட் அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்றோம், பாயில் பண்ணி உள்ள வந்துட்டு வாட்டர் எல்லாம் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் ஜூஸா கன்வெர்ட் பண்ணி யூஸும் பண்ணலாம். இல்ல வந்து ஹீட்டா அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றோம்னாலும் we have to strain that. ஏன்னா மேபி அதுல வந்து ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், சீட்ஸ் இருக்கும், இல்ல ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது இருக்கலாம். ஸோ அதுக்காக அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெயின்ங்கிறது வடிகட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த பல்ப்பை யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த பல்ப் என்ன பண்றோம், 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு சுகர் ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னமுமே கொஞ்ச நேரத்துக்கு பாயில் பண்றோம். அண்ட் ஜாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது பாயிலிங் டைம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்குமே அந்த ப்ராசஸ் நடக்கும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணக்கூடிய மற்ற விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணணும். சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம், இல்ல நம்ம ஆர்டிபிஷியல் கலர்ஸ் என்ன யூஸ் பண்றோமோ அதை ஆட் பண்ணலாம். அப்புறம் ஃபிளேவர்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றோமோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்றோம் இல்லையா. பாயில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு பிளேட்ல அதை நல்லா போட்டுட்டு ஆற விட்டுறோம். ஆற விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், ஜாம் வந்து நமக்கு ஃபைனலா ரெடி ஆயிருக்கும் இல்லையா. ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி ஃபுல்லா இருந்து அது செட் ஆயிருக்கும். ஸோ தட் அதை வந்து நம்ம எடுத்து என்ன மாதிரி பாட்டில்ஸ்ல வேணுமோ அதை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கா ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ இது நமக்கு நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட் ஜாம் மெத்தட் கேட்டாலும் நீங்க அதுல வந்து எழுதிக்கலாம். ஆப்பிள் கேட்டாலும் எழுதலாம், இது பைனாப்பிள் கேட்டாலும் எழுதலாம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். அதே மாதிரி முராபாஸ்க்கு பாருங்க, ஆம்லாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 விஷயம் தான் ஆம்லாக்கு. முராபாஸ்க்கு ஆம்லாவும் சுகரும் தான் வேணும். ஸோ ஆம்லா வந்து பெரிய நெல்லிக்கான்னு சொல்றோம் இல்லையா அது. ஆனா அதை என்ன பண்றோம், நல்லா 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். ஸ்டீம்னா என்னது, இட்லி எல்லாம் ஸ்டீம் பண்றோம்ல, அவிச்சு எடுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம்.
அண்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன ஆகும், உள்ள நமக்கு வந்து ஃபுல்லா மேஷ்டு கண்டென்ட் ஆயிடும், நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா 50% ஆஃப் சுகரை வந்து அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது ஸ்மாஷ் ஆனதுல அதாவது நல்லா ஸ்மாஷ் ஆகுற தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆனா அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், அந்த செகண்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 100 கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் போட போறோம் அப்படின்னா அதை வந்து 50 கிராமா ரெண்டா பிரிச்சுக்கணும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அது நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா செகண்ட் டே திருப்பி என்ன பண்றோம், மிச்சம் இருக்கக்கூடிய சுகர்ஸை வந்து நல்லா டிசால்வ் பண்ணி அதுல போடுறோம். சுகர் சிரப் மேக் பண்ணி அதுல போடலாம், இல்ல டைரக்டா சுகர்ஸ் ஆட் பண்ணி கேரமலைஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகும் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணலாம். அண்ட் இங்க கொடுத்துருக்கிறது இட்ஸ் அ பேசிக் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இது வந்து ஆம்லாவு பண்ணலாம், பேரிக்கா இருக்கு இல்லையா அதுலயும் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ்ல வேணாலும் பண்ணலாம், ஆப்ரிகாட்ஸ் அதுலயும் பண்ணலாம். அண்ட் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பேசிக்கா ரெண்டே விஷயம் தான். உங்களுக்கு முராபாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லானா ஆம்லா, இல்ல ஆப்ரிகாட் அந்த பேரிக்கா சொல்றோம் இல்லையா அதுனா ஆப்ரிகாட் அண்ட் சுகர் இந்த ரெண்டே விஷயம் இருந்துச்சுன்னா போதும் முராபாஸ்க்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்த வச்சுட்டு யூ கேன் ரீப்ளேஸ் த மெத்தட்ஸ் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் வர்றதுல நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு பாட்லிங் ஆஃப் ஸ்குவாஷஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இது இன்னொரு ரெண்டு ப்ரிசர்வேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ பாட்லிங் அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீசிங். பாட்லிங் ஃப்ரீசிங் இந்த ரெண்டு மெத்தட் மட்டும் இருக்கு. இது ரெண்டை மட்டும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மெத்தட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரிசர்வேஷன்ல ஹவுஸ் ஹோல்டு மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ல 5 விஷயம் இருக்கு. ஆனா அதுல இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்க. டீஹைட்ரேஷன், pickling with salt, spices or oil. ஜாம், ஜெல்லிஸ், முராபாஸ். வெரி குட். இந்த 3 இது ப்ரிப்பரேஷன் பார்த்திருக்கோம் இல்லையா, டீஹைட்ரேட் எப்படி பண்ணணும், அந்த முரப்பாங்கிறது வேற தானே, அம்லா முரப்பா. இது ரெண்டும் இதுவும் அதே மெத்தட் தானா, ஜாம் மெத்தட் தானா? ஜாம், ஜெல்லி, முராபா வந்து தேன் நெல்லிக்காய் மெத்தட் மாதிரி வரும். முரப்பானா இந்த இஞ்சி மரப்பான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த மெத்தட் தானே அது? இஞ்சி மரப்பா, அந்த தேன் நெல்லிக்காய்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்வீட் கேண்டிஸ், அதுதான் முராபாஸ்ன்னு சொல்றது. ஓகே. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப பார்த்த வரைக்கும்? அண்டர்ஸ்டாண்ட். டவுட் எதுவும் இல்ல மேம். ஓகே ஓகே. அந்த ரெண்டு மெத்தட் இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்னலாம் அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சுங்கிறதையும் அந்த கிளாஸ்லயே அதுல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.